எல்லாம் வானவில் தான் என் டென்ட்டு. ஏன்டா பொம்பளை மாதிரி நெளியிற? நல்லா ஸ்டடியா பேசுறா. அப்போ இந்த எல்ஜிபி ஹெச்டி டிவிலாம் இஸ்லாமில் ஹராமா? கிளைமேட்டே செம்மையா இருக்குல்ல. இஷாக் பாய் அங்கே பாருங்க, வானவில் செம்மையா இருக்கு. இப்போல்லாம் வானவில் தான் என் டென்ட்டு. நானே ஃபோன் கவர்லாம் அந்த மாதிரி தான் வாங்கலான்னு இருக்கேன். என்ன வானத்தில் பார்த்தா வானவில் கலர்லேயே கொடியெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்வீட் டார்லிங் பஸ். என்னது எல்ஜிபிடி ஹெச்டி டிவியா? ஆம்பளையும் பொம்பளையுமா? என்னங்கடா அது? என்னையா இந்த பையன் சுடிதாரை போட்டு பறந்துகிட்டு இருக்கிறான்? பாய், ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை மட்டும் கிடையாது, தன்னை பூனையாவும் நாயாவும் உணர்ந்துகிட்டு இருக்காங்க. பா, இஸ்லாம் தடுத்த அறாமான காரியம்ப்பா இது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, பெண் போல் வேட முடியும் ஆணையும், ஆண் போல் வேட முடியும் பெண்ணையும் சபிச்சிருக்கிறாங்க. ஓ, அப்போ இந்த எல்ஜிபி ஹெச்டி டிவிலாம் இஸ்லாமில் ஹராமா? இந்த ரஹ்மானும் ரொம்ப நாளாக ஒரு மாதிரி நெளிவாதாயா இருக்கான். ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மானே. வலைக்கும் சலாண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயம்? ரஹ்மானே, எங்கள் அம்மா என்னை ரேஷனுக்கு போய் ஜீனி வாங்கிட்டு சொன்னாங்க. நீ போய் ஜீனி வாங்கிட்டு வந்துடுறா. இல்லைண்ணே, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போகணும், எனக்கு நேரம் இல்லை. ஏன்டா பொம்பளை மாதிரி நெளியிற? நல்லா ஸ்டடியா பேசுறா. வாய்ஸை பாருங்களேன், இவன் ரஹ்மானா இல்லை ரஹ்மாதான். போங்க, ஏன் தான் இப்படி கிண்டல் பண்ணுறீங்களோ? ஏன் அப்துல் ரஹ்மான் அழுதுகிட்டே போகிறான்? ஓஹோ, போனதா ரஹ்மத்தை நில்லு. ஜாவித் பண்ண வேலை தானா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாவித்து. வாலைக்கும் சலாம். வாங்க பாய். ஏன் அப்துல் ரஹ்மான ரஹ்மத்துன்னு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீபாய். ரஹ்மானு கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருக்கான், பொம்பளை மாதிரி வேற பேசுகிறான், அதனால பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கான் பாய். அஸ்தோஃபிருல்லா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கேலி கிண்டல் செய்கிறத தடை செஞ்சுருக்காங்க. அப்போ ஆம்பளையாக இருந்துட்டு பொம்பளை மாதிரி பேசுகிறாங்களே பாய், இது நியாயமா? அதான் ஜகீரே, நீ சொல்கிற மாதிரி இஸ்லாத்தில் இந்த எல்ஜி டிவியெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டது தான். ஆண் பெண்ணுன்னு ரெண்டு பாலினம், ஆதாம் அவ்வாள் மட்டும்தான் இஸ்லாம் படி. ஆனால் இயற்கையாக இறைவனோட படைப்பில் சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் ஹார்மோனல் சேஞ்ச்னால பெண் மாதிரி வாய்ஸ் வரதும், பெண் மாதிரி நளினமாக நடக்கிறதும், இந்த மாதிரி குறைபாடுகள் வரும். ஆனால் அவங்க அப்படியே ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறதுக்கும், பெண்ணாக இருந்து ஆணாக மாறுறதுக்கும் தான் இஸ்லாம் தடை செஞ்சுருக்கு. ஆணாக பிறந்தால் ஆணாக தான் இருக்கணும், பெண்ணாக பிறந்தால் பெண்ணாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி குரலில் பேசுகிறதும் அந்த நடபாவனையும் அவங்களே நினச்சாலும் மாற்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நாம தான் கூட இருந்து இஸ்லாம் சொன்ன நெறிமுறைகளை சொல்லி பக்கத்தில் வச்சுக்கணும், ஆண்களோட சபைகளை வச்சுக்கணும். இப்படி நீங்கள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்கள பெண்களோட சபைகளை புழங்க விட்டு அவங்கள பெண்களாகவே மாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. நபிசாசம் சொல்லியிருக்காங்க, யார் ஒரு தீமையான காரியத்துக்கு தள்ளுறாங்களோ அந்த தீமை செய்தவருக்கு கிடைப்பது போன்று உங்களுக்கும் பாவம் கிடைக்கும்னு. கரெக்டா சொன்னீங்க நீப்பா. இவங்க ஓட்டும் போது சங்கடமா இருந்துச்சு. எத்தனையோ பேரு நளினமா பேசினாலும் உள்ள குட்டிங்களை பெற்றுட்டு பல பேர் பள்ளிவாசல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அப்படியே சொல்லி ஒன்னாவே ஆக்கிடாதீங்கயா. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் பெண் குழந்தைங்களோட வீட்டில் இருக்கனால பெண்களோடய வளர்ந்தனால கூட அப்படி நடந்துக்கலாம். இன்னும் நிறைய பேர் குழந்தை குட்டி பெக்க முடியலனாலும் அவங்க பெண் மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஆண் போல தான் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ என்னைக்குமே இந்த மாதிரி நபர்களை கிண்டல் பண்ணி ஓட்டாதீங்க, அது ரொம்ப பெரிய பாவம். யார் தன் சகோதரனின் குறை பேசும் போது அதை தடுத்து விடுவானோ, திருப்பி விடுவானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து திருப்பி விடுவான்.